GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். எதனால அசால்ட்டா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. ஏன் பணம் இருக்கிறதுனால இல்லையா? இருக்கலாம், பணம் இருக்கிறதால கூட இருக்கலாம். பணத்துக்கோசம் கூட இவனோட அவன் பெஸ்ட், இவனோட அவன் அழகா இருக்கான் அப்படின்னு தான் சூஸ் பண்ணி போறான். அவங்கள போய் நம்ம சொல்லக்கூடாது, நம்மள பார்த்து நம்ம தான் சொல்லிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நடக்கிற விஷயமே. இப்படிக்கு வந்து யாருமே எதுவுமே நினைக்கல. மீடியாக்கள் நீங்க தான் வந்து இதை பெருசுப்படுத்துறீங்க. அம்மா நடிகர்ன்னு தான் எவங்கிட்ட வந்தாலும் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். நடிகை வெளியே வந்தா சாமி கும்பிட, சாமியை லட்சம் பேர் கும்பிடுறான். நீ எதுக்கு இவனை காட்டுற? பக்திய சாமியை காட்டு. அவங்க கதையை பார்த்து கெட்டு போறது ரொம்ப தப்பு. அவங்க தடுற மூட தடுத்துக்கு அவ பெரிய இடத்துக்கு அது ஒரு இதுவா தெரியும். சின்ன இடத்துல பண்ணதான் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அது நீங்க விளம்பரம் பண்ணாம வீட்டுக்குள்ளேயே மூடிக்கிறாங்க. 4 பேர் 4 செவத்தோட முடிச்சுக்கிறாங்க. அது எதுக்கு விளம்பரம் சீன் போடுறது? எதுக்கு அந்த மாதிரி பந்தாவலாம்? 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சமூகத்தில் டிவோர்ஸ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. அதுவும் குறிப்பாக வந்து பிரபலங்கள் மத்தியில் ஒரு மிக சாதாரண விஷயமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ். தனுஷில் தொடங்கி ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, ஏஆர் ரகுமான் வரைக்குமே எல்லாருமே டிவோர்ஸில் தான் வந்து நிற்கிறாங்க. செலிப்ரிட்டிஸ் டிவோர்ஸை சாதாரண மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து செலிப்ரிட்டி டிவோர்ஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பணம் தான். டைவர்ஸ் பிடிக்கலன்னு பண்ணிட்டே இருந்தா நாட்டில் அப்புறம் யாரும் வந்து நார்மலாக கல்யாணன்றதே வேண்டாமே. அப்போ நார்மலாகவே எல்லாமே பேசுகிறோம். அவங்கவுங்க பிடிச்சிருந்தா பழகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. கல்யாணம் பண்ணி குடும்பம் ஒன்று வந்து அப்படியே நடிகர்களுடைய விவாகரத்து பெரிய இடத்துக்கு அதை பற்றி நம்ம சொல்றது முடியாது. செலிபிரிட்டிஸ் தொடர்ந்து விவாகரத்து பண்றாங்கல்ல, அதற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏஆர் ரகுமான், தனுஷ், ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ் இவங்கெல்லாம் பண்றது வந்து ஒரு பேஷன் ஆகி போச்சு. அதாவது கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு கசந்து போயிடுச்சு, வேணான்னு போயிடுறாங்க. கல்யாணங்கிறது பந்தங்கிறது அப்படி கிடையாது. குழந்தை பெற்றோன்னு வேணாங்கிறது இந்த மோட்டிவேஷன் தான் இருக்கும். இந்த மோட்டிவேஷன் இல்லாமல் வேணாங்கிறது வந்து என்ன அர்த்தம்? எதனால அசால்ட்டா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க? அது அவங்க தாங்க நினைக்கணும். அவங்க குழந்தைங்களை பற்றி அவங்க நினைக்கணும். அது நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன பிரச்சனைனாலும் சரி குடும்பத்துக்காக அனுசரிச்சுட்டு போறாங்க, விட்டு கொடுத்துட்டு போறாங்க. விட்டு கொடுத்து போகிறோம். இப்போ வீட்டில் சண்டை வருது, இப்போ நம்ம ஒய்ஃப் எதனா பேசுகிறாங்களா, நம்ம விட்டு கொடுத்துட்டு எந்த பிரச்சனை வராது. அவங்களுக்குள்ள அந்த மாதிரி இல்லை போகுது. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. ஏன் பணம் இருக்கிறதுனால இல்லையா? இருக்கலாம், பணம் இருக்கிறதால கூட இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் அம்மா அப்பாவும் அப்படி இருக்காங்க. நம்மளும் பசங்கிட்ட பழகிட்டு நம்மளும் நார்மலாக போயிடலான்னு. அப்புறம் பொம்பளை பசங்களும் ஒரு இது டீசென்ட் இல்லாமல் நாடு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்ற ஒரு இது 2 பேர் வச்சுருந்தாலும் ஒருத்தனு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. எவங்க கூட வந்தாலும் பார்த்துட்டு போயிடுறதுல பெண்களுடைய மரியாதையே போயிடுச்சு. அப்போது ஜென்ஸும் இப்போ லேடிஸும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா ஜென்ஸும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா நாடே முன்னேறலாம் தான் போயிடும். சினிமான்றது வந்து அவங்களுடைய நேச்சுரல் என்னன்னா என்ன சொல்கிறது, பாசம் அன்பு அதிகமாக வைக்கிறதுனால ஒருத்தவங்க மாறுறாங்க. சில பேர் வந்து பணத்துக்கோசம் மாறுறாங்க. ஆனால் பெண்களையும் வந்து நார்மலாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நானும் பொண்ணு தான். பணத்துக்கோசம் கூட இவனோட அவன் பெஸ்ட்டு, இவனோட அவன் அழகாக இருக்கான் அப்படின்னு தான் சூஸ் பண்ணி போகிறான். அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் எப்பயுமே அழகு தான். அது நம்மளுக்கு பிடிச்சவங்க ஹஸ்பண்ட் அழகாக இருக்காங்க நினச்சி வாழ்ந்துட்டா நல்லது தான். பணம் தான். சில பேருக்கு பிடிக்கலன்னா இன்னொருத்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இப்போ இருக்க முடியுமா? நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப இப்போ இப்போ எனக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னா என் பிள்ளை என்ன நினைப்பான்? அப்போ அவன் டைவர்ஸ் ஆகிடுவான்ல. அப்போ நான் எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டுக்காரர் எவ்வளோ அடித்தாலும் வச்சாலும் நம்ம வீட்டுக்காரோட வாழ்ந்துட்டா
பரவாயில்ல. இது மாதிரி போயிடுச்சுன்னா அப்ப நம்ம புள்ள பார்த்து நம்ம கத்துக்குற மாதிரி தானே ஆகும். அதுதான் அவங்களுக்கும் பிள்ளைங்களாம் இருக்காங்க, ஆனா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க நினைக்கலையே, அவங்க லைஃப் தானே பாக்குறாங்க. அந்த பசங்களை நினைச்சாதான் அந்த லைஃப் நினைப்பாங்களா? சில பேர் நினைப்பாங்க, நாங்களாம் நினைக்கிறோம். இன்ன வரையும் எங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அதோ இறந்துட்டாங்க எங்க வீட்டுக்காரங்க. எங்க அப்பா எங்க அம்மா கல்யாணம் பண்ணி கூடாதா? நாங்க அதே வந்து எங்க அம்மா அந்த மாதிரி இன்னொருத்தனை வச்சிருந்தா நாங்களும் அந்த மாதிரி தானே போவோம். அப்ப என் புள்ள அந்த மாதிரி போவோம். அப்படியே தலைமுறையா தானே வரும். இப்ப இதுங்களுக்கு நினைச்சிடவங்களா இருந்தா நம்ம பசங்க லைஃப்பை பார்க்காம தானே பாக்குறாங்க. அப்ப பணம் தானே இந்த காலத்துல. அப்ப யார் வேணா வச்சுக்கலாமா? அவங்கெல்லாம் வந்து லைஃப்பை பார்க்காம பண்றாங்க. இப்போ தனுஷ் அவங்களும் சரி, அவங்க கதைலாம் நம்மளுக்கு வேணாம். என்னோட கதை மட்டும் நம்ம சொல்லுவாங்க. யாரையுமே இந்த மாதிரி அவங்க நினைச்சு பார்த்து அந்த மாதிரி இருந்தா வேஸ்ட், லைஃப் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து அதே மாதிரி ஒருத்தவங்கலாம் பாரு 3 கல்யாணம் 4 கல்யாணம். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? இந்த மாதிரி அவங்கள போய் நம்ம சொல்லக்கூடாது, நம்மளை பார்த்து நம்ம தான் சொல்லிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நடக்கிற விஷயமே. இப்போ வந்து பொதுவெளியில வந்து விவாகரத்துன்னு சொல்றாங்க இந்த நடிக்கிறவங்களாம். ஆனா எங்க விவாகரத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது, உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்றாங்க. நீங்க சொல்றது யூஸ் பண்ணல. அது நீங்க விளம்பரம் பண்ணாம வீட்டுக்குள்ளேயே மூடிக்கலாம்ல. 4 பேர் 4 செவத்தோட முடிச்சுக்கலாம்ல. அது எதுக்கு விளம்பரம் சீன் போடுறது? எதுக்கு அந்த மாதிரி பந்தாவலாம்? நீங்க வீட்டுக்குள்ளேயே முடிச்சு அப்புறம் பார்த்தா கல்யாணம் பண்ணலன்றீங்க, அப்புறம் பார்த்தா வேற ஆளு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. இதெல்லாம் வாழ்க்கைக்கு தகுமா இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு? சரி, விவாகரத்து பண்ணாம வாழ்க்கையை நடத்தணும்னா அது ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. என்ன பண்ணலாம்? டிவோர்ஸ் பண்ணாம குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன வழி? தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உண்மையா. அது உண்மையான கல்யாணம் தான். யாருக்கும் அப்பா அம்மாவும் மனசு கஷ்டப்படுத்த கூடாது. அவங்க சேர்ந்து வாழ்றது நல்லதுதான். நடிகர்களுடைய விவாதத்தை பெரிய இடத்துக்கு அதை நம்ம அதை பத்தி நம்ம சொல்றது முடியாது. பெரிய இடத்துக்கு அதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க அசால்ட்டா. இப்ப நம்ம மக்களும் அதை பார்த்து கெட்டு போறாங்கல்ல. அதை பார்த்து கெட்டு போறாங்க. அவங்க கதையை பார்த்து கெட்டு போறது ரொம்ப தப்பு. அவங்க தடுற மூட தடுத்துக்கு அவ பெரிய இடத்துக்கு அது ஒரு இதுவா தெரியும். சின்ன இடத்துல பண்ணதை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. பெரிய இடத்துக்கு அதை வந்து மரியாதையா இருக்கு. தப்பா பண்ணக்கூடாது. பெரிய தப்பை பண்ணிட்டா கூட பெரிய இடத்துக்கு அதை வந்து மதிப்பா நினைப்பாங்க. அவங்க சின்ன இடத்துக்கு அதை வந்து அவரு வீட்டுல இருக்கவங்களே மதிக்க மாட்டாங்க. பெரிய இடத்துக்கு அதே அவங்க அந்த அம்மா அந்த நடிகை பண்ணிட்டாங்களாம், அது பெருமை பேசுவானுங்க. நம்ம ஆளுங்களை வந்து அசிங்கப்படுத்துவானுங்க. அதேதான் பெரிய இடத்துக்கு சின்ன இடத்துக்கு உள்ள நடிகருக்கும் பணத்துக்கும் உள்ள பெருமை. அது தப்பை செஞ்சா கூட பெருமை. அது நம்ம ஏழைங்களுக்கு அது அசிங்கம். காசு பணம் இருந்தால் அதை வச்சு வாழ்ந்துட முடியுமா? உறவுகள் வந்து ஒரு விடுதலை மாதிரி உறவு. அந்த உறவை விட்டுட்டு வேணாம் நம்ம பிரிஞ்சு போயிடலாண்டா, அது என்ன அர்த்தம்? அப்போ நீ வேற வேலை பார்த்துருக்க, நீ வேற வேலை பார்த்துருக்க, நம்ம வேற வேலை பார்த்துட்டு போயிடலாங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் அது. வேற எதுவுமே கிடையாது. தெரியுதுங்களா? என்ன இதை வச்சு தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மக்கள் பப்ளிக் வந்து யாருமே எதுவுமே நினைக்கல. மீடியாக்கள் நீங்கள் தான் வந்து இதை பெருசுப்படுத்துறீங்க. பேப்பரில் போடுறீங்க, அதெல்லாம் போடுறீங்க, போட்டு பெருசாக காட்டுறீங்க. அவருங்க ஒரு காலத்தை இன்னைக்கு நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டைவர்ஸ் கேஸ் இன்னைக்கு வரும். இதை நீங்கள் காட்ட மாட்டீங்க. அது நிரந்தரமாக போயிடுது. ஆனால் ஒருத்தர் நடிகையோ ஒரு விஷயமான வந்து அதை பெருசு பண்ணிடுறீங்க. அவர் பண்ணுறதை பற்றி நமக்கு என்ன இருக்கு? அவர் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, பண்றாரு. அவர் இஷ்டம் இல்ல. அவங்கள பார்த்து கெட்டு போறாங்களா? கெட்டு போறது செல்போனை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடியா எல்லாமே வந்துருச்சு. நீ அவங்கள பார்த்து கெட்டு போகணும். அவங்கள பார்த்து கெட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே கெட்டு போய் தான் டெபிட் பண்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. டிவோர்ஸ் பண்றோம். இது ஒரு பேப்பர்ல பப்ளிசிட்டியா 19 பொதுவெளியில சொல்றாங்க. அதை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து பேசும் பொருள் ஆக்கிடுறீங்க மீடியாக்கள். அதுதான் உண்மை. அதுதான் அவங்களை கண்டிக்கிறா மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே அவங்க போயிடுவாங்க. அப்போ இது ஊதி பெருசாகிறது மீடியாக்கள் தான். ஆக்சுவலா மீடியாக்கள் தான்மா. ஏதாவது கேட்டாங்க நடிகைக்கு பிரசவம், அது தேவையா? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பிரசவம் நடக்குது. ஆமா, நடிகை வெளியே வந்தா சாமி கும்பிடுற, சாமியை லட்சம் பேர் கும்பிடுறான். நீ எதுக்கு இவனை காட்டுற? பக்திய சாமியை காட்டு. சூப்பர். இதுதான் பண்றீங்க நீங்க. இதுதான் இதனால வர்றதா இது. இவங்களை கண்டுக்கிறா மூட்டா இவனே அமைக்கிடுவான். ஒரு 25 பேர் இருக்கிறான் சினிமாக்காரன். கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க பெருசா இவங்க பெருசா. படம் பார்த்தாதான் இவங்க வாழ்க்கை. மீடியாலாம் இவங்கள தான் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள மீடியா இல்ல, மீடியாக்கள் ஃபுல்லாவே அப்படிதான். இப்போ உள்ள மீடியாக்கள் கோச்சிக்காதீங்க, இந்த மீடியாக்கள் ஃபுல்லாவே அப்படிதான். இப்ப வந்து தனுஷ், ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி, ஆர்த்தி விவாகரத்தே நம்மளால ஏத்துக்க முடியல. திருமண வாழ்க்கையில இருந்த ஏஆர் ரகுமான் அவர்களும் வந்து விவாகரத்து கேட்கும்போது இன்னும் பேஜரா இருக்கு. அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அது வேற வெளிப்படையா வந்து பொது வெளியில சொல்றாங்க. ஆனா எங்க வாழ்க்கைய பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பாக்குறது? அது எப்படிங்க யார் பேசாத இருப்பாங்க?
ஏஆர் ரகுமானுன்னா அவர் இசையை எல்லாம் விரும்புகிறாங்க. திடீர்னு அவர் வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணும்போது, ஆனால் இவரே இப்போ இத்தனை வருஷமாகி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணுறாரு. அது யாரு இருந்தாலும் பேசதான் செய்வாங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை, பேசுறதால தப்பு இல்லை. அதில் இருந்தால் விமர்சனம் பண்ணாதான் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 3 இப்போ ஏஆர் ரகுமான் டிவோர்ஸாக இருக்கட்டும், தனுஷ் ஜெயம் ரவி விவாகரத்து பண்ணதா இருக்கட்டும், யார் மேலே தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? தப்பு நான் தான் சொல்கிறேனே, ஆண்கள் மேலே தப்பா பெண்கள் மேலே தப்பான்னு தெரியல. ஒன்று இப்போ சொல்கிறேன்ல, அவங்களுக்கு வேறு எதனா இருக்கும் தொடர்பு, அதில் கூட இருக்கலாம். இல்லை இவங்க பேச்சை வந்து அவங்க கேட்காத, ஏன்னா பணம் இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகே சரி, விவாகரத்து பண்ணிக்காம வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க மக்களுக்கு. விட்டு கொடுத்து போகிறது தான். எந்த பிரச்சனையில ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் எந்த பிரச்சனை இல்லைம்மா. ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வேண்டாம், அன்பும் லவ்வும் அதிகமாக இருக்கும். அது நெக்ஸ்ட் மாறினா அது அன்புக்கும் லவ்வுக்கும் அது இல்லை. பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் லவ்வும் அன்பும் சம்பாதிக்க முடியாது. இப்போ நம்ம பெண்கள் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்றீங்க. அந்த 3 இப்போ தனுஷ் ஜெயம் ரவி ஏஆர் ரகுமான் எடுத்துக்கிட்டோம்னா 3 பேருமே டிவோர்ஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வேற பெண்கள் கூட தொடர்பு பத்தி பேசினாங்க. இந்த 3 பேருமே ஜெயம் ரவியை மலேசியாலே கோவாலே ஒரு பொண்ணு கூட தொடர்பு பத்தி பேசினாங்க. ஏஆர் ரகுமான ஏதோ அந்த பொண்ணு பேர் என்ன மோகினி அப்படின்றவங்க கூட பேசினாங்க. தனுஷை பல பேர் கூட பேசிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். மூவி வந்து படம் நடிக்கிறது பெண்களை தொட்டாதான் பேசணும், அது நேச்சுரலு. அது எப்படி இருந்தால் அவங்களுக்கு ஒரு தொழில். இப்போ நாங்கள் வியாபாரம் பண்ணுறோன்னா எங்களுக்கு இது கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் எப்படி அட்டன் பண்ணுறோங்கிற இது அவங்களுக்கு அதே மாதிரி வந்து அது ஒரு தொழில். அவங்க எப்படி வேணாலும் சினிமா நடிகர்ன்றா எவங்கிட்ட வந்தாலும் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க பொண்டாட்டின்னு பிடிச்சிருக்கல, அவங்கக்கிட்ட கண்டினியூ இருந்தால் பொண்டாட்டியும் வந்து சந்தேகம் பிடிக்காம ஓகே நீ இது படம் இது தொழில் அப்படின்னு சொல்லி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக தான் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட் மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்.